வணக்கம் அன்பு விவசாய நண்பர்களே, நான் உங்கள் முத்துமுரன் பேசுகிறேன். நம்ம வந்து கடையில் வந்து ஸ்ரீகார் பயோடெக் ப்ராடக்ட் நிறையா நம்ம விற்று பார்த்துருப்போம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனுடைய இன்ட்ரடக்ஷன்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சார் உங்களுக்கு நிறையா சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்ரீகார் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயல் ஃபை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கடையில் வாங்கி பார்த்துருப்பீங்க. புழுவுக்கு நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பீன்ஸுக்கு, கோஸுக்கு, கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் நம்ம விற்றுட்டு இருக்கோம். இது வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதே மாதிரி ஜென்யூனாக இருக்கிறது வந்து ஜீனியஸ். நம்ம சார்வஞ்சிர பூச்சிக்கு எல்லாத்துக்குமே ஜீனியஸ் வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. நம்ம ஜீனியஸும் நம்ம கடையில் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் ப்ராடக்ட் இன் ஸ்ரீகார் கம்பெனி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகார்லாம் நம்ம இப்போ புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கிறாங்க. டெம்போட்ரியான் மக்காச்சோளை களைக்கொல்லி. நம்ம ஏரியாவில் மக்காச்சோளை களைக்கொல்லி கம்மியாக தான் போகும். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா இந்த கம்பெனியில் இருக்குதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். Poya Srinivasa Rao. So working in the Srikar Biotech company as a general manager. So we are operating almost in India around 20 states. So we are majorly dealing with pesticides, bioproducts, nutrients in this company. So we are giving very excellent farmer oriented products. So very benefit we are giving to the farmers by using of these products. So majorly to control the whatever the crops attacking by pest means majorly that caterpillars, all type of caterpillars and fungal related diseases and weed related damage happening in the crops. So we have a very good products. At the same time we have very good nutrients we required for all the crops. So water soluble fertilizers we are supplying to the farmers by importing from the other countries. So quality based products. So farmer point of view we are using excellent products we developed in bio segment also. They are giving crop specific and pest specific. So in Tamil Nadu also we started 3 years back. So we are gaining good support from the farmers. Our zonal manager Mr. Karthik will come and explain what are the activities is going on in Tamil Nadu also. Please come, Karthik. மதிய வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்தீஸ்வரன் முருகேசன். நான் ஸ்ரீகர் பயோடெக் பிரைவேட் லிமிட்டோடைய ஜோனல் மேனேஜர் பேசுகிறேன். எங்களுடைய கால் அண்ட் ஃபார்வர்டிங் சிஎன்எஃப் வந்து சேலத்தில் இருக்குது. நாங்கள் 3 வருஷமாக கடந்த 3 வருஷமாக வந்து நாங்கள் வந்து விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்கள், விவசாயத்துக்கு தேவையான ஃபங்கிசைட்ஸு, பெஸ்டிசைட்ஸு, பயோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறோம். இப்போ போன வருஷத்துலேருந்து நாங்கள் பார்த்தோம்னா வேரியஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச்னால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பயோ பெஸ்டிசைட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவியராக இருந்தது வந்து த்ரிப்ஸு, மைட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அது இல்லாமல் பிளாக் த்ரிப்ஸ் வந்து கிரைசாந்திமம், மற்றபடி பூ சாகுபடியில் ஜாஸ்மின்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கு நாங்கள் ஜீனியஸ்ன்ற ப்ராடக்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராசி சீட்ஸ்லேருந்து சக்கிங் பெஸ்ட்டுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுக்குமே காட்டனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து நாங்கள் வந்து ஸ்டெம்போரர் மற்றதுக்கெல்லாம் ராயல் ஃபைன்ற ஒரு புழு மருந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 to 1.5 மில்லியை தனித்துவமாக கொடுத்தோம்னா முதல்ல இருந்த இலை காய்ப்புழு, ஊசிப்புழு, தக்காளியில் வர்ற எல்லா விதமான காய்ப்புழுக்கள் சம்மந்தமானது நம்ம கொடுத்துடலாங்க. அதே மாதிரி 2 விதமான ஏரியா இருக்குங்க நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன் சவுத் ஏரியாவில் நல்லா இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் பர்டிகுலர்லி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துக்கு கிக்குன்ற பேரில் கொடுக்குறோம். மெயினாக முருங்கையில் வர்ற ஊசி புழுக்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது வந்து ஒரு பிராண்டாக இது பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வந்து தேவையான அனைத்து களைக்கொல்லி, பூஞ்சான கொல்லி, எல்லா விதமான மருந்துகளும் ஒரு தரமான முறையில் HDP பாட்டில், அதாவது யாருமே சொல்ல முடியாதுமா டூப்ளிகேட் வராத அளவுக்கு எங்களுடைய லோகோ மேலே மூடியில் லோகோ ப்ளஸ் பார்கோட் ஸ்டிக்கரோடு வந்துடும். எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் ட்ரையாங்கிள் இல்லாத மாலிகூல், ப்ளூ ட்ரையாங்கிள், க்ரீன் ட்ரையாங்கிள் மாலிகூல், என்விரான்மெண்டலுக்கு தேவையான சப்போர்ட்டிவான இதுதான் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் நான் கொடுக்க நினச்சேன்.
இப்போ நாங்கள் மக்காச்சோள களைக்கொல்லியும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார் இந்த மாதத்துலேருந்து. இது வந்து உங்களுக்கு வந்து மண்ணுக்கு வந்து எந்த விதமான கெடுதலும் ஆகாத மாதிரி சால்வெண்ட்டை வந்து அதிலே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோங்க சார். அது மாதிரி இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட், நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அஞ்சான்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வந்து இயற்கையினாலே தயாரிக்கப்பட்ட ஒரு குருணை வடிவமானது. அதாவது மக்காச்சோளத்தில் வர்ற குருத்து புழு, இல்லை அடிப்புழு, இல்லை உங்களுக்கு முள்ளங்கியில் வரக்கூடிய ரூட் மேகட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி, அதாவது ஊசிப்புழு தாக்குதல் இல்லாத அளவுக்கு ஹெல்த்தியாக, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெற்பயிரில் பார்த்தீங்கன்னா பக்க கிளைகள் அதிகப்படுத்தி கொடுத்து பார்ஷியலாக ஸ்டெம்போரையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து ரொம்ப மிகச்சிறந்த முறையில் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுதுங்க. எந்த விதமான மண்புழுக்களுக்கோ மண் சார்ந்த பெனிஃபிஷியரி இன்செக்ட்டுக்கோ எந்த விதமான இதுவும் இல்லைங்க. அதனால நாங்கள் வந்து இன்னும் பல விவசாயத்துக்கு நன்மை தரக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள் சார்ந்த புது புது வெரைட்டிஸ்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கோம். மகசூல் பெருகணும், விவசாயம் செழிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. ஸ்ரீகர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீடு இருக்குது, பெஸ்டிசைட் இருக்குது, பயோ இருக்குது, ப்ளஸ் வாட்டர் சாலிபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடு இப்போ பற்றி பார்க்க போகிறோம்னா சீடு பற்றி பார்க்க போகிறாங்க. இதில் வந்து மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா 8199 சொல்லிட்டுங்க. 8199 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹைப்ரிடு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 42 குண்டால் வரலும் இது வரலும் எடுத்திருக்காங்க. ஹை ஈல்டு எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா 35+, 30+, இது கீழே வந்து குறையாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மானாவாரி ப்ளஸ் இந்த நீர்ப்பாய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த போன வருஷம் கம்மியாக தான் கொடுத்தோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஒரு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து 8199 ரகத்தை தான் நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோனர். இந்த டோனர் ரகம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப காய்ச்சல் தாங்கக்கூடியது. நாள் ரொம்ப கம்மி, 105 நாள் தாங்க இது. உங்களுக்கு வந்து தண்ணி நல்லாவே, அதாவது பார்த்தா ஒரு விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி நல்லா மோட்டார் சர்வீஸ் நல்லாவே தண்ணி இருங்க, திடீர்னு காயில் போய் ஏதோ ஒன்று ஆகிடும். திட்டத்தட்ட நல்லா 10 நாள் தண்ணி எடுத்த முடியாது. அந்த வறட்சியை தாங்கி வரணும்னா இந்த ரகம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் இந்த ரகத்தை சூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30+ தான், 30 குண்டாலுக்கு மேலே தான், மினிமம் ஆவரேஜாக 30க்கு மேலே தான் வரும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதில் 43 குண்டால்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து விவசாயிகளோட பராமரிப்பு ப்ளஸ் இயற்கை சூழ்நிலை பொறுத்து அப்பப்போ மாறுங்க. ஏன்னா நல்ல ஒரு பராமரிப்பு பொறுத்து நான் அந்த 43 சொல்கிறேங்க. இல்லைன்னா 30 குண்டால் தாராளமாக வரும். மானாவாரிக்கு இரவைக்கு ரெண்டுக்குமே ஏற்றது இது. ஆமணி பேடி, ஆமணி நெல் உங்களுக்கு ரொம்ப சின்ன ரகம், சன்ன ரகம், சாப்பாட்டுக்கு சரிங்க, சேல்ஸுக்கு சரி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 to 40 குண்டால் வரக்கூடிய 46 மூட்டை, குண்டால் கிடையாதுங்க. நான் வந்து 65 கிலோ மூட்டையெல்லாம் மூட்டை கணக்கு சொல்கிறேன். குண்டால்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு சரி, உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணா, வீட்டுக்கு ஒருத்தர் போட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு எனக்கு வேணும், இதை போக எனக்கு சேல்ஸும் கொடுக்கனாலும் உங்களுக்கு ஈல்டு ஒரு அதனால் நீட்டாக பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பயிர் வச்சா போதும். உங்களுக்கு தூர் நல்லா கட்டி வரும், கீழே சாயாது, காற்றுக்கு சாயறதுக்கு அது இயல்பு. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா கருது வச்சுன்னு கீழே அப்படியே மடிஞ்சிடும். அந்த மடியாது, உங்களுக்கு நல்லா ஹைட்டு அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்குங்க. சூப்பராக இருக்கும், அருமையான ஹைப்ரிட் இது. அதாவது உங்களுக்கு இந்த வரப்புக்கு அடிக்கிற மாதிரி தான் நார்மலாக கரையில் அடிக்கிறது. எல்லா கலையுமே உங்களுக்கு அகன்ற எல்லாம் புல் வகை போகிற டைப்பு எல்லாமே கண்ட்ரோல் ஆகிக்குங்கண்ணா. டேங்க் பார்த்தீங்கன்னா 100 மில்லிங்க, ஒரு 10 டேங்க் 1 லிட்ரு.
வீட்டில் பாத்ரூமில் பச்சை தண்ணி வர டேப் இருக்கு இல்லைங்களா, டேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா ஃபில் ஆகும். ஃபில் ஆகி கோல்டு வாட்டர் வெளியே வந்ததுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உடனே ஹாட் வாட்டர் தொட்டு பாருங்க, லைட்டாக தொட்டு பாருங்க, கொதிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஷாக் ப்ரூஃப், குழந்தைங்க கையிலேயே பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம், சேஃப்டியாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ISI சர்டிஃபிகேட் பண்ண தெர்மாஸ்டாட் எலமெண்ட், உப்பு தண்ணியாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சால்ட்டு செடிமெண்ட் ஆகுது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. லாங் லைஃப், ஒரு பக்கெட்டே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நிறைஞ்சிரும். மெயின் இல்லை தண்ணி அதிகமாக வச்சுக்கிறதா, நான் வேஸ்ட்டாக போகுதுன்னு கம்மியாக வைக்கிறேன். நீங்கள் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா 5 நிமிஷம் தான் ஒரு பக்கெட்டு இதே சூட்டில் வந்துகிட்டே இருக்கும். கொதிக்க வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆஃபர் இருக்கு 2880 ஆக்சுவல் காஸ்ட். இப்போ எக்ஸ்போ ஆஃபர்ல எடுத்தீங்கன்னா 700 ரூபாய் டிஸ்கவுண்ட் 2180 தான் வருதுங்க. 2 இயர்ஸ் கேரண்டி 5 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும். போர்ட்டபிள் சைஸ் இவ்வளோதான். ஒரு ஃபோட்டோ கலண்டர் ஆணி அடிச்சு மாட்டேங்கிறது தான் ஃபிட்டிங், சிம்பிள் ஃபிட்டிங் தான். பார்த்தீங்கன்னா பேஸ்ஃபுல் RB ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா pH லெவலில் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து இப்போ தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா pH லெவலில் அதிகமாக இருக்கும். போர் வாட்டர், அந்த கிணத்து வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா pH லெவலில் ரெடியூஸ் பண்ணி குறைச்சி அந்த மருந்தோட வீரியத்தை நீங்கள் எந்த மருந்து கூட வேணாலும் கொடுக்கலாம். களைக்கொல்லி கூட, இன்சைட் சைடு, ஃபங்கி சைடு எல்லாத்து கூடயும் கொடுக்கலாம். ஃபெர்டிலைசர் கூட கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது அந்த மருந்தோட வீரியத்தை 100% எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 7.5 அந்த மாதிரி இருக்குது நார்மலாக வாட்டரில் அப்படின்னா இதை கூட கொடுத்தீங்கன்னா ஒரு 4.95 அந்த மாதிரி குறைஞ்சி அந்த மருந்தோட வீரியம் நல்லா வேலை செய்யும். இப்போ கிளைசல் கூட, அந்த சல்பேட்டு, ஸ்விமிங் மேக்ஸு அதுக்கு பதிலாக நம்ம RB ப்ளஸ் கொடுக்கலாம். இந்த மக்கா சோளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலாரிஸ் லாடிஸ் கூட சேர்த்து இந்த RB ப்ளஸ் கொடுக்கலாம். இதை மக்கா சோளத்து கூட கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்னா கலாரிஸ் லாடிஸ் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா களைக்கொல்லிக்கு வந்து கருக்கிற மாதிரி கருக்கும், ப்ளஸ் வந்து திருப்பி வந்து வரும். இதை கூட கொடுத்தீங்கன்னா அந்த மருந்தோட வீரியம் வந்து 100% வேலை செய்ய வச்சு அந்த களைக்கொல்லி வந்து களையை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த களைக்கொல்லி மட்டும் இண்டிவிஜுவலாக அடிச்சோம்னா அந்த பயிர் உட்காந்து வர்றது, அப்புறம் டோசேஜ் ஓவராக போயிடுச்சுன்னா அது சுட்ட மாதிரி வர்றது, அந்த ப்ராப்ளங்கிறது வராதுன்னு வச்சுக்கோங்களேன். டோசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் 50 கிராம் களைக்கொல்லி கூட கொடுக்கும்போது, இன்செக்ட் சைடு, ஃபங்கி சைடு கூட கொடுக்கும்போது டேங்க் 25 கிராம், ஃபெர்டிலைசரோட கொடுத்தீங்கன்னா ஏக்கராக்கு 3 கிலோ கொடுக்கலாம் சார்.